செக் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு சார். சரி, கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிடுங்க. அப்படியே Okay, நமக்கு ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே சார். ம். சார் ஆ சொல்லுங்க சதீஷ். சார் அது வந்து ராஜேஷ்குமார் விஷயம் என்னாச்சு? ஃபாலோ பண்ணீங்கல்ல? சார் இன்னைக்கும் வீட்டுக்கு போனேன். ராஜேஷ்குமார் வீட்ல இல்ல சார். அவங்க வீட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க. சார் இல்ல சார், பக்கத்து வீடு வாட்ச்மேன் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன் சார். எல்லாரும் அதான் சார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராஜேஷ்குமார் வீட்டுக்கு வந்தே பல நாள் ஆச்சுன்னு. அங்க சொல்றதை கேட்டுட்டு இங்க வந்து சொல்ல வேண்டாம்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதுக்கா இங்க வேலை பாக்குறீங்க நீங்க? இல்ல சார், அவர் வாங்கின கடன் எல்லாம் அவர் ஒய்ஃப் தான் கட்டுறாங்க போல சார். டைம் கொடுங்க கட்டிடுறேன்றாங்க சார். அவங்க கிட்ட லோன் அமௌண்ட்டை ரிகவர் பண்ண முடியலன்னு பேங்க்ல போய் சொன்னா கை கொட்டி சிரிப்பாங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க சதீஷ்? என்ன பண்றதுன்னே தெரியல சார். நான் பாட்டுக்கு கோவமா பேச போய் அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா வேற சிக்கலாயிடும் சார். யார் இந்த அம்மா? இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு கட்டாம இப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அம்மாவை நான் மீட் பண்ணணும். கூட்டு போங்க. சதீஷ், இந்த அமௌண்ட்டை உங்களால ரிகவர் பண்ண முடியாதுன்னு தெளிவா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதையும் நீங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அமௌண்ட்டை எப்படி ரிகவர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, அந்த அம்மாவை மீட் பண்ணலாம். வாங்க, கமான். Punch, punch, right here. Good. டேய் இல்லடா, எப்படியாவது பணம் வேணும்டா. இன்னைக்கு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்டா. அம்மா Good சூப்பர். job. Hands on your thighs. Take it down for டேய் two. இல்லடா, Roll it இதை நான் up. ஷூட் பண்ணாதான் போய் கெத்தா நிக்க முடியும். Down your back. எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு. என் வண்டி வேணா வச்சுக்கோ. டேய் என்கிட்ட இருக்கிற வண்டி தானே நான் கொடுக்க முடியும். இதுக்காக நான் வேற வண்டியை வாங்கி கொடுக்க முடியும்? டேய் எப்படியாவது அரேஞ்ச் பண்றா ப்ளீஸ்டா. ம் சரி. Good. Elbows என்னம்மா பண்ற? எக்ஸசைஸ் எக்ஸசைஸா? பார்த்து பண்ணும்போது இவ்ளோ ஃபாஸ்டா பண்ணா எப்படிடா ஃபாலோ பண்ண முடியும்? அம்மா இதெல்லாம் டுபாக்கூர்மா. நீ வாக்கிங் போ. right here. போடா. Side to side. அம்மா, வாக்கிங் போனா மட்டும் போதாதுடா, இதுவும் வேணும். ஏற்கனவே இந்த வீட்ல என்ன வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல அப்புறம் குண்டா வேற ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். போமா. போன்ல என்னடா பேசிட்டு இருந்த? அது ஒர்க் விஷயமாமா. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா. இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஃப்ரெண்டு தரேன்னு சொன்னவன் இப்ப கேட்டா இல்லைன்னு சொல்றான். எவ்வளோடா? அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? எதுவும் தேவையில்லம்மா. எவ்வளவுன்னு சொல்லு. விடுமா. எவ்வளோன்னு கேட்டா சொல்லுடா. 5000 ரூபாமா. அவ்வளவுதானா? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? ம். எல்லாம் கொஞ்ச நாள்மா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்கிட்ட இருந்திருந்தா கொடுத்திருப்பேன்டா. நீ ஏமா இப்ப ஃபீல் பண்ற? அது எனக்கு தெரியாதா? விடு, பாத்துக்கலாம். சரி, நான் அப்பா கிட்ட வேணும்னா கேட்டு வாங்கி தரவா? ம். எழில் கேட்டான்னு சொல்லு, உடனே எடுத்து கொடுத்துருவாரு. ஏமா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு? இல்லடா, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க? எல்லாம் பார்த்துப்பாங்க. பணம் கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே இருந்தது, போட்டு வேலை செஞ்சோம். இப்ப முடிகிற நேரத்துல பணம் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. விடுமா, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் யோசிக்காத, நீ உன் வேலையை பாரு. சொல்லுங்க சார். சதீஷ், எங்க இருக்கீங்க? சார் இங்க தான் சார், பக்கத்துல சிக்னல்ல நிக்கிறேன். சார் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன் சார். எனக்கு அட்ரஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க லேட்டா வரீங்களா? சாரி சார், இதோ வந்துடுறேன். சரி, சொல்லுங்க சார். அந்த வீட்டு அட்ரஸ் என்ன சொன்னீங்க? 1/50 லக்ஷ்மி நகர் 9th ஸ்ட்ரீட் தானே? ஆமா சார், அதே அட்ரஸ் தான். ஆனா அவர் ஆ. வீட்ல இருக்க மாட்டாரு சார். ஏய்,
இதையே நீ எவ்வளவு தடவை டெய்லி சொல்லிட்டு இருப்ப? நான் பாத்துக்கிறேன், நீ வந்து சேரு, ஸ்பாட்டுக்கு வந்து சேரு. மிஸ்டர் ராஜேஷ்குமார், மிஸ்டர் ராஜேஷ்குமார், கதவை தரங்க. ராஜேஷ்குமார், மிஸ்டர் ராஜேஷ்குமார். ஹலோ, வீட்ல யார் இருக்கீங்க? ராஜேஷ்குமார் இல்லைங்களா? ஹலோ, பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க. ராஜேஷ்குமார் வீட்ல இருக்காரா? சார் 1 மினிட். அவர் வீட்ல இல்ல. இல்லனா எங்க போயிருக்காரு? நீங்க யாருங்க? அவரோட வைஃபா? எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? லோன் டியூ கட்டி 1 வருஷம் ஆக போகுது. பேங்க்ல இந்த மாதிரி கடன் வாங்கி திரும்ப கட்டலனா பேங்க் எப்படிங்க ரன் பண்றது? சார் அவர் வீட்ல இல்ல. இல்லனா எங்க போயிருக்காரு? நீங்க அவர் வைஃபா? அவர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் உண்மையாவே இல்லையா இல்ல வீட்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்காரா? யாருன்னு கூட பார்க்க மாட்டேன், லேடின்னு கூட பார்க்க மாட்டேங்க. வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல போட்டு வீட்டை பூட்டிடுவேன். ஒழுங்கா உடனே டியூவை சீக்கிரமா கட்ட பாருங்க, இல்ல நடக்கிறதே வேற. எஸ், அவர் கடன் வாங்கினாரு, கட்டல. அவர் இப்ப எங்கன்னு எனக்கும் தெரியாது. அந்த கடனுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நான் அதை சீக்கிரம் கட்டிடுறேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி நீங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னது சத்தம் போடுறேனா? ஹலோ, வெளியே வந்து பதில் சொல்லுங்க. ச்சே, irresponsible people. ராதிகா, ராதிகா, நீயா? கோபி, ராதிகா, சாரி. நீன்னு தெரியாம நான் யாரோன்னு நினைச்சு உன்னை கண்டபடி பேசிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். உள்ள வாங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராதிகா. வாங்கின கடனை கட்டினாதான் நீங்க உள்ள வருவீங்களா? டோன்ட் வரி, I'll definitely pay that. ச்சே, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? It's okay, please come in. ஓகே. Come. Hey, please sit. இட்ஸ் ஓகே. Come on, sit. இது உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இப்படி பேசிருக்க மாட்டேன். அதை விடுங்க, இட்ஸ் ஆல் ரைட். நீங்க எப்படி இருக்கீங்க? மை காட், 20 இயர்ஸ் இருக்கும்ல நம்ம பார்த்து. ஆ, ம்ஹும். நான் உங்களை திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீ எப்படி இருக்க?
தோ இருக்கேனே. ராஜேஷ்குமார் உன் ஹஸ்பண்டா? ம், ஆமா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இட்ஸ் ஓகே. பிளாக் காஃபி இல்ல? இன்னும் நீ மறக்கலையா? யாராவது பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணாலே உங்க ஞாபகம் தான் வரும். Shall I get you? இல்ல வேண்டாம். ஓகே. இங்க சென்னையில தான் இருக்கீங்கன்னு தெரியும். வீடு எங்க? பல்லாவரம். ஓ, நீ துபாயில எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. இருந்தேன். சென்னைக்கு வந்து 2 years ஆச்சு. ஓ ஓகே. சரி, உங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? And your wife? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு? 3. Oh my god. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. பாய். பை. வரேன். மாமா, வாமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கண்ணாடி கொஞ்சம் லூசா இருந்துச்சு, அதை டைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, குட்டிமா எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல மாமா. பரவாயில்லையா? ஏமா, வேகாத வெயில்ல நடந்தா வந்த, ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம்ல? இல்ல மாமா, ட்ரெயின்ல வந்து ஷேர் ஆட்டோ புடிச்சு வந்தா அவன் தெருமுனையிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அங்க இருந்து நடந்து வரேன். அங்க இருந்து நடந்தா வந்த? ஆமா மாமா. போமா, போய் தண்ணி குடிமா முதல்ல. ம். ஏமா, இதை வச்சுட்டு போறேன். ஏய், என்னாச்சு ஜெசி? ஏமா, என்னாச்சு? இது பக்கத்து வீட்டு நான்சி பொண்ணு ஜெசி தானே? ஆமா மாமா. ஏய் ஜெசி, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. அம்மா அடிக்கிறாங்க ஆண்டி. இனிமே நான் வீட்டுக்கே போக மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னாச்சு? தெரியும், இவன் இங்க தான் இருப்பான். ஐயோ, உங்க அப்பாக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அடிக்காதம்மா, அடிக்காத, விடு. அடிக்காதங்கறல. ஐயோ, ஏன்டி இப்படி பண்ண? மாமா, பாடி. மாமா. எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே பேசிட்டு இருக்க. இருமா. விடு. என்ன அடிச்சே கொன்னுடுங்க. ஏய், இப்படி எல்லாம் பேசாத, வாயை மூடு. ஏன் புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? மாமாவையும் தள்ளி விட்டுட்ட. பரவாயில்லம்மா, ஒண்ணும் இல்ல. சாரி சார். பரவாயில்லம்மா. இவள காலேஜுக்கு படிக்க அனுப்புனா லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அவன் கூட போன்ல பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு பயமா இருந்துச்சு. அவன் இப்ப வண்டியில வேற கொண்டு வந்து விட ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. இவங்க அப்பா என்ன நம்பி விட்டுட்டு தான் வெளியூர் போயிருக்காரு. அவர்கிட்ட போன்ல சொன்னா அவர் போன்லயே என்ன பயங்கரமா திட்டுறாரு. இத நிறுத்திட்டு இவகிட்ட சொன்னா இவளுக்கு அவன் தான் வேணுமா? பாரு. ஏம்மா, இருமா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். வயசுக்கு வந்த பிள்ளையே கை நீட்டி அடிக்கிறது பெரிய தப்பு. பாக்கியா, என்னன்னு பேசுமா. ஆமா, நான் லவ் தான் பண்றேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அவன்கிட்ட பேசதான் செய்வேன். உனக்கு பிடிக்கலனா போ. ஏய், பாத்தீங்களா எப்படி பேசுற? பாத்தீங்களா இவ்வளவு அடிச்சு. ஏம்மா, விடு. விடு நான்சி. நான் உள்ள போறேன். என்னன்னு பேசுமா. நான்சி, என்ன பண்றது? நான் பேசுறேன். நீ போ.
இல்ல பாக்யா, இவெல்லாம் அடங்க மாட்டா பாக்யா. நான் பேசுறேன், நீ வீட்டுக்கு போ. போச்சு, எல்லாமே போச்சு. பொம்பளை புள்ளைய ஒழுங்கா வளர்க்கலையான்னு அந்த மனுஷன் வந்து என்ன கொல்ல போறாரு. நான் பேசுறேன்னு சொல்றேன்ல, நான் பேசுறேன், நீ போ, வீட்டுக்கு போ. போ. என்னமோ பண்ணு பாக்யா. சரி, நீ போ. நான் வீட்டுக்கே வர மாட்டேன். இப்படி அடிக்கிற? ஏய், வீட்டுக்கு வராத, எங்கேயாவது போய் செத்து நான்சி, நீ போ. போ. இவ என்ன பேச்சு நீ பேசுற பாரு போங்கறல. பாக்யா. போ. அம்மா கிட்ட இப்படியா பேசுறது? எப்படி அடிச்சாங்க பாருங்க ஆண்டி. சரி சரி, வா வா, உட்காரு, வா வா, உட்காரு. சரி, அழாத அழாத. ம்? யார் அந்த பையன்? என் கூட படிக்கிறவன் ஆண்டி. ஆ. உனக்கு என்ன வயசு? 20 வயசு ஆண்டி. அவனுக்கும் 20 தானா? ஆமா. அதுக்குள்ள உனக்கு கல்யாணம். ம்? நான் உடனே பண்ணுவேன்னு எங்க சொன்னேன்? உடனே பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியுதுல்ல? அப்புறம் ஏன் அம்மா கிட்ட சண்டை போடுற? அடிச்சா? ஏன் அடிச்சாங்க? ம்? இப்போ படிக்கிற வயசு. இப்போ உன்னை யார் கூடயாவது பார்த்தா அம்மாவுக்கு கோவம் வரதா செய்யும். அத பத்தி பேசும்போது நீயாவது பொறுமையா இருக்கணும்ல? இப்படி கத்தி கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். இதெல்லாம் பேசுற வயசா உனக்கு? ஆ? உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா பேசு. ஆனா படி. என்ன படிச்சா வேலைக்கு போலான்னு யோசி. அவனும் படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்லு. உங்களால எப்போ தனியா வாழ முடியும்னு தோணுதோ அப்ப போய் கல்யாணத்தை பத்தி பேசு. அப்பவும் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வை, ஆண்டி வரேன். ம்? இப்ப போய் கல்யாணத்தை பத்தி பேசினா நானே அடிப்பேன். அப்போ வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட எதிர்த்து பேசாத. அம்மா கிட்ட போய் சாரி சொல்லு, ஒழுங்கா படிப்பேன்னு சொல்லு. ம்? இந்த மாதிரி அம்மாவும் பேசிருக்கலாம்ல ஆண்டி. நீயும் இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசலல? ம். அம்மா தானே, உன் அம்மா தானே. இப்போ 4-5 வருஷம் கழிச்சு உனக்கே அந்த பையன் வேண்டான்னு கூட தோணலாம். அந்த பையனுக்கு நீயும் வேண்டான்னு தோணலாம். இதுக்கா இப்படி சண்டை போட்டு அடி வாங்கணும்னு சிரிப்பு வரலாம். எல்லாமே நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ஆண்டி. சரி சரி, நான் இங்க தானே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்ல, பார்க்கலாம். ம்? சரி, இப்ப போ, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சமாதானமா பேசு, சரியா? போ. சரிங்க ஆண்டி. போ. பாக்கியா, பாக்கியா, எங்க போனா? ஏய். பாக்கியா, மூச்சுக்கு 300 தடவை அவளை திட்டிட்டு இருக்கிற, அப்புறம் பாக்கியா பாக்கியான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க. பாக்கியா எங்க? ஷீ இஸ் வெரி பிஸி. என்ன பசியா? ஏய், பிஸின்னு சொல்ற, அப்புறம் பசியா இருக்கான்னு கேட்டுருக்க. என்ன பிசி? உட்கார் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லடி, பக்கத்து வீட்டில் நான்சி இருக்கல்ல, அவ பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையா, பாக்கியாவை தேடி ஓடி வந்தா. பாக்கியா பேசிட்டு இருக்கா. அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? இந்த பாரு, என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனை பாக்கியா கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்திருக்கு. பாக்கியா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். இருங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏய் உட்காரு. ஐயோ, இங்க வீட்ல 1000 வேலை இருக்கு, இவளுக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டி, பாக்கியாட்ட சொன்னா அந்த பொண்ணோட அம்மா கேட்பாங்கன்னு தானே இங்க ஓடி வந்திருக்கு. ஆமா, இவ பெரிய நீதிபதி, இவ தான் போய் பஞ்சாயத்து பண்ணணும். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நீதிபதி தான் வந்து தீக்கணும். போவியா? இவ யார் பேசுறதுக்கு? இருங்க. ஏய் உட்காருங்கிற, அடுத்த வீட்டு கதையை அப்படியே ஓடுவியே கேட்கறதுக்கு. நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணாம், பேசாம இரு. பாக்கியா போயிட்டாங்களாமா? போயிட்டாங்க மாமா. யார் வந்திருந்தா? நான்சி அத்தை. எந்த நான்சி? ஏய், உலக மகா நடிப்புடியுது. ம். ஓ, அந்த ப்ரொஃபசர் பொண்டாட்டியா? என்னவோ அவளுக்கு? ஒண்ணு இல்ல அத்தை, அவங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான்.
என்ன பிரச்சனை அவ பொண்ணுக்கு? நீ சொல்ற மாதிரி தெரியல. நான் சொல்லிடுறேன். ஆண்டி ஜெனி உட்காரு. இல்ல நான் சொல்லுவேன். வேண்டாம் சொல்றல, சொல்றது கேளு.